இந்த பேக். ஆனா இந்த பேக் வந்து நல்ல சூப்பரா இருக்குப்பா. இந்த பேக் சத்தியமா வந்து ஸ்பேஸும் வந்து அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க இதோட கலர் வந்து ஒரு ப்ளூ தான். ராயல் ப்ளூ சொல்ல முடியாது, ப்ளூ. ஸோ ஸ்பேஸ் பாருங்க 1, 2, 3 ஜிப்ஸ் இருக்கு. ஸோ 3 ஜிப்ஸுக்குமே நல்ல ஸ்பேசஸ் இருக்கு. நான் வந்து இது ஒரு 1 மந்தாவே எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நல்ல அந்த ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுவும் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதுவும் ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ இதோட காஸ்ட்டுமே வந்து 400 சம்திங் தான். ஜிப்பு போனதில்லை, ஹேண்ட் ஸ்டிச் போனதில்லை, எதுவுமே போனதில்லை. பட் இட் லுக்ஸ் குட்னோ. இப்போ பாருங்க நல்லா இருக்கு. இதில் பென்ஸு எல்லாம் வச்சிருப்பேன் இதுக்குள்ள. அப்புறம் என்னோட கோம்பு இதெல்லாம் வச்சுருப்பேன். சரி நல்லா இருக்கு. இந்த பேக்கும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியலும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இதுவா இல்லை, ரஃப் அண்ட் டஃபா இல்லை, லெதர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இஃப் யூ நீட்னா ப்ளீஸ் டு செக் திஸ் அவுட். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர போறேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா ஒரு காலேஜ் பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஸ்டடி டூர்னு ஒரு விஷயத்துக்கு வந்து போனேன். டெல்லிக்கு போனேன். ஸோ டெல்லியில வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நானுமே இங்கிருந்து தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். திங்ஸ்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்னோட ஹேண்ட்பேக்ஸு, வேற என்ன ஆக்சசரிஸு, ஸ்லிப்பர்ஸு. ஸோ எல்லாமே எனக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா அங்க போய் ஒரு என்னாச்சுன்னு தெரியல. ஐ மீன் என்னாச்சுன்னா, அங்க நான் போறேன். ஸோ ஒரு பிளேஸுக்கும் வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாட் வி லேர்ன்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் பக்கத்துல வந்து ஷாப்ஸும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நைட் டைம்ஸ்ல இல்லைன்னா மதியம் காலையில. ஸோ வி யூஸ் டு விசிட் த பிளேசஸ்னோ. டெல்லியில வந்து தாஜ்மஹால், ஸோ ஸோ மச் ஆஃப் பிளேசஸ்லாம் தேரோடன் அதெல்லாம் போய் பார்க்கும்போது எந்தெந்த பிளேஸுக்குலாம் நான் போறேன் அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்து சப்போஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்ஸோ இது ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்ல தான் ஹேண்ட்பேக்ஸு, டாய்ஸு, இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர்ஸ், இது 4 தான் பார்ப்பேன் எப்பயுமே. ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர்ஸ், இது 4மே பார்த்துருப்பேன். அந்த 4மே வந்து சப்போஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் வாங்கிடுவேன். ஆனா இப்போ அங்க எனக்கு எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க காலையிலே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி தான். காலையிலே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஷாப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஷாப்ஸ்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், டாய்ஸ் இருக்கும், ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துப்பேன். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் எடுத்துக்கல வாங்கிட்டு அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸோ ஐ எம் கோயிங் டெல்லின்னு நினைக்கிறேன். டெல்லி தான். ஸோ டெல்லியில தான் இதெல்லாம் பண்ணது. அதனால கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். ஸோ 300, 400, 500 அதுக்குள்ளேயே நல்ல நல்ல பேக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 300, 400 ஒரு பேக்ஸ் எங்கேயாச்சும் போனால் ஒரு பேக்ஸ் வாங்கிப்பேன். ஃபர்ஸ்ட் டே இப்போ போகிறேன் டெல்லிக்கு. ஸோ வி ஹேட் 10 days கேம்ப் மாதிரி அங்கே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே போல, செகண்ட் டேலேருந்து போக ஆரம்பித்தோம். செகண்ட் டே வந்து நான் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு பேக் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டேன். அதே மாதிரி அங்கேயே வந்து எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கும். ஐ மீன் கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் டே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டே கேம்புக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பிளேசஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த ஹேண்ட்பேக்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ஆக்சசரிஸ் எடுத்து மாட்டிட்டு போவேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 10 நாளும் என்ன பண்ணேன். அந்த 10 நாளுமே இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் வாங்கிட்டே இருப்பேன், ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் போடவே இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, அங்க நான் பண்ண விஷயம் அப்படி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பிடிச்சது அங்க போன உடனே இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் மை மணி. எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர்ஸ் மணி. but he doesn't know. I am telling in this video only first time.
I did not tell to my father also. ஏன்னா அவர் வந்து கத்துவாரு. தெரியும் எனக்கு. See, இந்த பேக் வந்து தேரடல்ல தான் வாங்கினேன். இது வந்து சம்திங் அரௌண்ட் 400 நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. ஆனா நான் வந்து வெளியே எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து பிஞ்சிடும்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேக் வந்து நான் அப்படியே எடுத்து மேலே வச்சிருவேன். இது வந்து இனி இப்போதான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் வெளியில. பட் ஆனால் இதோட ஜிப் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. இந்த பீட்ஸ்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேகு. ஸோ அதனால தான் வாங்கினேன். ஆனால் என்ன சொல்றது, அங்கே போயிட்டு எல்லா பேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கு. இட் இஸ் டைப் ஆஃப் மெமரிஸ்ல. இப்போ என்னால் போக முடியுமா நெக்ஸ்ட் டைம் அங்கே? போக முடியுமா, போக முடியாமல் போகுமோ லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அங்கே போனேன், வாங்கினேன், நல்லா இருக்கு. இதுதான். ஸோ இந்த பேக்குமே வந்து அங்கே தான் வாங்கினேன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து எல்லா இடத்துக்கும் போவேன். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா அந்த பேக்ஸ் வந்து வாங்கிப்பேன். அந்த பேக்ஸ் வாங்கிட்டு அப்படியே மாட்டிப்பேன். அது அடுத்த நாள் மாட்டிப்பேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வாங்குற பேக் அடுத்த நாள் வாங்குற பேக் அடுத்த நாள் வாங்குற ட்ரெஸ் அந்த மாதிரி. ஸோ இதுவுமே வந்து டெல்லியில தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. ஆனா அங்க வந்து காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து இந்த பேக் தான். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போனாங்க. பாண்டிச்சேரி தான் நினைக்கிறேன். அவங்க பாண்டிச்சேரிக்கு போனாங்க. ஸோ பாண்டிச்சேரிக்கு போகும்போது எனக்கு வந்து இந்த பேக் வந்து வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலாக இதுவும் பீட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இது கூட டீசெண்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இருங்க, இதுக்குள்ள ஒன்று இருக்கும். வெளியே இருக்கா? இருக்கு. சரி, பாண்டிச்சேரியிலேருந்து இந்த இந்த மணி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்படி போடுறது மாதிரி. ஸோ இது நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதோட மெமரியே வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். அதனால தான் இதுக்குள்ளே இருக்கேன். பார்க்க நல்லா இருக்கு. ஐ டோன்ட் நோ த ப்ரைஸ். எனக்கு ப்ரைஸ் பாயிண்ட் தெரியாது. ஸோ பட் பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் பாண்டிச்சேரி போனதே கிடையாது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பேக் வந்திருக்கு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருப்பேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். பட் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலப்பா. இது வந்து புது பேக். இது வந்து புதிய பேக். வந்து யூஸ் பண்ணியிருந்தா தான் யூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஸோ இவருங்க இது ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப புது பேக். ஐ டிட் நாட் யூஸ் அட் ஆல். இது ஒரு 400 500 நல்லா இருக்கு இந்த பேக் கூட. பட் இன்னும் நான் யூஸ் பண்ணலை. இதுதான் வந்து உண்மை. நெக்ஸ்ட் பேக் வந்து இது வந்து மை பிரதர் brought this பேக் இன் சென்னை. இது வந்து எங்க அப்பா வந்து ஆக்சுவலா அவர் தான் ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு வீடியோ கால்ல. அப்பன்னு பார்த்து நான் எப்பவுமே பேகு அப்படின்னா மோஸ்ட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவேன். காசு இருக்கு காசு இல்லை செகண்ட் மேட்டருக்கு, பட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி பேக் தான் இது. ஸோ சென்னையில் வந்து நான் கூட இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூஸ் பண்ண வச்சிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா he brought me, no, brother brought me. So I'm keeping this bag safer side. Suppose ஏதாச்சும் ஒன்று இதாச்சுன்னா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So he brought for this bag, no, only one bag. So